பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 22வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தகப்பன் வீட்டிற்கு நான் உங்களை ஒரு மகிமையான சிங்காசனத்தை போல நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாய் இருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த இடத்தில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல நான் உங்களை மகிமையான சிங்காசனமாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சிங்காசனமாய் வைக்க போகிறார். பிரைஸ் காட். மற்றவங்க பார்வையில உங்களை பைத்தியக்காரனை போல பார்க்கலாம், உங்களை பிழைக்க தெரியாதவன் சொல்லலாம், சோத்திரம் இவர் ராசி இல்லாதவன் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுடைய பார்வையின் பிரகாரம் பரலோகம் என்னை பார்ப்பது கிடையாது. பிரைஸ் காட். மற்றவர்கள் என்னை பார்க்கிறது போல, என் கூட பிறந்தவங்க, என் வீட்டில் உள்ளவங்க, என் உறவினர்கள், நான் வேலை பார்க்குற இடத்துல அல்லது என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பார்வையின் பிரகாரம் பரலோகம் என்னை பார்ப்பது கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள், இழிவாய் பார்க்கிறார்கள், சோத்திரம் பழமொழி சொல்லாய் பார்க்கிறார்கள். ஆனால் பரலோகம் எப்பொழுதும் என்னை இழிவாய் அல்ல, மகிமையான சிங்காசனமாய் பார்க்கிறது. பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உங்களை மகிமையான சிங்காசனமாய் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், ஆனா அப்பா சொல்றாரு, நான் உங்களை மகிமையான சிங்காசனமாய் நிறுத்துவேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பியுங்கள். துரத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் மகிமையா உங்களை உட்கார வைக்க போறார். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தூக்கி எறியப்பட்ட இடத்துல, துரத்தப்பட்ட இடத்துல மகிமையான சிங்காசனமா கர்த்தர் உங்களை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். தோத்திரம். நீங்கள் தரித்திரர் அல்ல, உங்கள் குடும்பம் விலகி போனது அல்ல. நான் சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளும், ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்தினுடைய அழைப்பு, நான் அதை இப்படி சொல்றேன் உங்களுக்கு, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க அழைப்பே சிங்காசனத்துல உட்காருவது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் அழைப்பு மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமருவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க அழைப்பு குப்பையில் இருப்பதற்காய் அல்ல, உங்கள் அழைப்பு தூசியில் இருப்பதற்காய் அல்ல, உங்கள் அழைப்பு புழுதியில் இருப்பதற்காய் அல்ல. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் தேவன் அழைத்ததனுடைய பிரதான நோக்கமே தகப்பனுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாய். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆமென் சொல்ல சொல்ல உங்க பிள்ளைகளை கர்த்தர் மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். பிரைஸ் காட். பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? என்னை போல, என்னுடைய வாழ்க்கையை போல என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், சோத்திரம், உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை மகிமையான சிங்காசனத்தில் நான் உட்கார வைப்பேன், நான் மகிமையான சிங்காசனமா நான் மாற்றுவேன். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு அசைக்க முடியாத வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தூக்கி எறியப்பட்ட இடத்துல சிங்காசனத்தை போல கர்த்தர் உங்களை ஜம்முன்னு உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். வெட்கப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்க சிங்காசனத்துல அமர போறீங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் அப்படி செய்வாராக. அழகான வார்த்தை. தகப்பன் வீட்டுல மகிமையான சிங்காசனத்துல உட்கார வைப்பானா.
யாபேஸ் சொல்றான், என் தாய் என்னை துக்கத்தில் கற்பம் தரித்தார் என்று நான் துக்கத்தோட பிறந்தேன் அப்படின்னா யாபேசின் பேர் வச்சானா. ஆனா அந்த யாபேச கர்த்தர் சகோதரருக்குள்ள கனப்படுத்தினாராம். அதுதான் தகப்பன் வீட்டார் மத்தியில சொத்ரம் அவனை கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தார். நான் சொல்லுகிறேன், யாபேசை போல சொத்ரம் உங்களை கசப்பா பார்க்கறாங்களா? நீங்க போற இடங்கள்ல, நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல, அல்லது உங்க உறவினர்கள் சொத்ரம் ஒரு சில சபைகள்ல கூட இருக்கிற சொத்ரம் சபைக்கு வர்ற ஒரு சிலரே, சில ஊழியக்காரரே உங்களை கசப்பா பார்க்கறாங்களா? அப்பா உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எந்த தகப்பன் வீட்டில் உன்னை கசப்பா பார்த்தாங்களோ, எந்த தகப்பன் வீட்டில் உன்னை துக்கமா பார்த்தாங்களோ, அதே தகப்பன் வீட்டில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் மகிமையுள்ள சிங்காசனமாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். Praise God, hallelujah. எந்த தகப்பன் வீட்டில் தாவீது ஓரங்கட்டப்பட்டானோ ஸ்தோத்திரம், அதே தகப்பன் வீட்டில் அந்த தகப்பனுக்கு முன்பதாக, அந்த சகோதரர்களுக்கு முன்பதாக மகிமையான சிங்காசனமாய் கர்த்தர் தாவீதை உயர்த்த ஆரம்பித்தார். ஓ praise God, என்ன அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க கசப்பா இருந்தீங்களா? நீங்க யாபேசை போல துக்கத்துல இருந்தீங்களா? உங்களை துக்கமா கசப்பா பார்த்த இடத்துல ஸ்தோத்திரம், உங்களை தூக்கி எறியப்பட்ட இடத்துல அப்பா அதே தகப்பன் வீட்டில் உங்களை மகிமையாய் நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம். அது தகப்பன் வீடு. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க எழுத்தின் பிரகாரம் இருக்கிற தகப்பன் வீடு, அந்த வீட்லயும் நீங்க தான் மகிமையா இருப்பீங்க. நீங்க போற சபை அப்படிங்கிறது தகப்பனோட வீடு. பிரைஸ் காட். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தகப்பன் வீட்டில் உன்னை ஏளனமா பார்த்தாங்களோ, உன் கிருபையை அசால்ட்டா மதிப்பில்லாம நினைச்சாங்களோ, சொத்துறோம் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அழைப்பை ஏளனமா இழிவா கண்டுகொள்ளாம விட்டாங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தகப்பன் வீட்டில், அதே சபையில நான் உன்னை மறுபடியும் மகிமையான சிங்காசனமாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சகோதரனே, இந்த ரேமா வார்த்தை உன்னை பலப்படுத்துவதாக. Praise God. எந்த இடத்தில் வெட்கப்படுத்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை சிங்காசனமாய் நிறுத்த போகிறார். சொல்லுங்க, நான் சிங்காசனம். Praise God, hallelujah. மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. நான் தூசி அல்ல, நான் குப்பை அல்ல, நான் புழுதி அல்ல. கர்த்தர் என்னை சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். சாதாரண சிங்காசனம் அல்ல, தகப்பன் வீட்டில் இருக்கிற மகிமையான சிங்காசனம். நான் என் குடும்பமும் மகிமையான சிங்காசனம். அறிக்கை செய்யுங்க, வசனத்தை பேசுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை கட்டுக்கதைகளை பேஸ் பண்ணி சொல்றது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். வெளியில பார்க்கும் பொழுது என்னடா தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ஏதோ வேற ஒரு காரியம் அல்ல. வசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம், வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம், இயேசுவை பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும் சொத்துரம், கர்த்தர் என்னை என் குடும்பத்தையும் தகப்பன் வீட்டில சிங்காசனமாய் நிறுத்த போகிறார். Praise God, hallelujah. சபையே, தேவ பிள்ளையே, தூக்கி எறியப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை மகிமையான சிங்காசனமா, சாலமோனை ராஜாவா மாத்தக்கூடாதுன்னு சோத்திரம், தாவீதினுடைய மறுமனையாட்டினுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. தாவீதினுடைய இன்னொரு மனைவியின் மகன் நான் தான் ராஜான்னு பிரகடனமே பண்ணிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னதான் ராஜான்னு எல்லாரும் அவனை வணங்கவே ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்தோத்திரம், சாலமோனை கர்த்தர் கைவிடலை. என சாலமோனுக்குன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த சிங்காசனத்துல சாலமோனை உட்கார வச்சு கர்த்தர் அழகு பார்த்தார். தாவீதினுடைய மனைவியின் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் பல பேர் இருந்தாலும் சாலமோனை கர்த்தர் ஸ்தோத்திரம் தகப்பன் வீட்டுல மகிமையான சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தார். நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் உங்களைத்தான் கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Praise God. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சிங்காசனமாய் நிறுத்துவார். Praise God. வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் மகிமையான சிங்காசனம். Praise God. என்ன அழகான ரேமா வார்த்தை. பிடித்து ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்கிட்ட திறமை இல்லை சொத்துறோம், நான் பேட் லக்கு சொத்துறோம், என் லைஃப்ல ஒண்ணுமே நான் சுதந்திரிக்கல சொல்லாதீங்க. மறுபடியும் சொல்லுங்க. அப்பா உங்களை பார்த்து சொல்றார், நீ தகப்பன் வீட்டுல மகிமையான சிங்காசனமா நான் நிறுத்துவேன். நம்ப ஆரம்பிங்க.
கர்த்தர் உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை தருவா. கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் தகப்பன் வீட்டில் ஒரு மகிமையான சிங்காசனமாய் நிறுத்துவீராக. ஒரு மகிமையான சிங்காசனத்தை போல என் தேவன் இந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்தில் தூக்கி எறியப்பட்டார்களோ, எந்த இடத்தில் கசப்பாய் துக்கமாய் பார்க்கப்பட்டார்களோ, அதே இடத்தில் என் ஜனத்தை மகிமையான சிங்காசனமாய் என் தேவன் வைத்து நீர் அழகு பார்ப்பீராக. இந்த சத்தியத்தின் பிரகாரம் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் மகிமையான சிங்காசனம். இந்த வார்த்தையை அறிக்கை செய்து இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ஒரு சிலர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுங்க, இந்த செய்தியை கேளுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை தூசியிலிருந்து, குப்பையிலிருந்து சிங்காசனத்துக்கு நேர அப்பா உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.